தெய்வநாயகம் பவித்ரா. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கிற இடம், இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பல்கலைக்கழகம். கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் வயல் எல்லாமே சேர்ந்து இயற்கை அழகோடு கூடிய ஒரு பிரதேசத்துல, அதாவது ஒலுவில் என்ற இடத்துல தான் இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ள ரோட்டால போகும்போது இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போது இது பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா அதோட இடம், உள்ளுக்கு போற நேரம் நிறைய தூரம் நடக்க வேண்டி இருக்கும். அதே நேரம் இந்த உட்பகுதி சாதாரணமாக எங்களுடைய பேராதனிய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சாயல ஒத்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு சில இடங்கள் இயற்கையோட ஒன்றியதாக இருக்கின்றத நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கும். இங்க நீ எதுக்கு போன, இந்த இருக்கக்கூடிய ஆக்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன கடை போட்டிருந்தாங்களா, அல்லது ஏதாவது கோயில் உற்சவமா, அல்லது வேற ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அந்த அளவுக்கு சனக்கூட்டமா இன்றைக்கு இருந்தது. அதுக்கு காரணம், நேற்றைய நாளும் இன்றைய நாளும் எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய 17வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருந்தது. உள்வாரி மற்றும் வெளிவாரி பட்டப்படிப்பை மேற்கொண்டு அடைந்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா இடம்பெற்றிருந்தது. இதுக்காகத்தான் நாங்களும் போயிருந்தோம். எனவே நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் பல இடங்கள்ல, இலங்கையினுடைய பல பிரதேசங்கள்லையும் இருந்து வந்திருந்தாங்க. வாகன பேரணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட நிறைய பேரோட முகத்துல அப்படி புன்னகை தவழ்ந்தது. காரணம், இவ்வளவு காலமா படிச்சு இப்பயாச்சும் பட்டம் கிடைச்சதே கையில அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருந்தது. பட்டம் கிடைக்குதோ இல்லையோ போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்படி லைன்ல நீண்ட நேரமா காத்திருந்தாங்க. அது முந்தைய நாளை பொறுத்த வரைக்கும் கடும் ஹீட், கடுமையான வெக்கை, அந்த வெக்கைக்கு மத்தியிலையும் கூட உறவுகள் காத்திருந்தாங்க. வெளியில இருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருந்தது. காரணம், அங்க ஏசி போட்டிருந்ததால ஓரளவுக்கு அந்த ஹீட்டை சமாளிக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் குளிர்மையா இருந்தது. எனவே முதல்ல அங்க பெற்றோர், அதே போல விசிட்டர்ஸ் தான் முதல்ல உட்கார வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்ததாக பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தாங்க. கடைசியாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், டீன், அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்திருந்தாங்க. துணைவேந்தர் வரும்போது வழக்கமாகவே எங்களுக்கு தெரியும் எல்லா மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட எல்லோருமே எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்துறது வழக்கம். அதுக்கப்புறமா தேசிய கீதம், அதுக்கு மரியாதை செலுத்துவோம் எழுந்து நின்று. அதுக்கப்புறமா அவங்களோட பட்டமளிப்பு விழா ஆரம்பமானது. எனவே இங்க பல்கலைக்கழகம் சார்ந்த விஷயங்கள், இந்த டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது. இந்த விஷயம் கொஞ்சம் பெற்றோருக்கு கொஞ்சம் அலுப்படிச்சிருக்கலாம். காரணம், அரை மணித்தியாலமா பேச்சு போயிட்டு இருக்கு, அதுவும் இங்கிலீஷ்ல போனது, என்னத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். இருந்தாலும் பட்டத்தை பெறதுக்கு தன்னோட பிள்ளைகள் அந்த கையில பட்டத்தை வாங்கும் போது அந்த மகிழ்ச்சியை உணர்றதுக்காக காத்திருந்த பெற்றோர்களை நிறைய பேரை காணக்கூடியதாக இருந்தது. எனவே ஒருத்தரோட பெயர் வாசிக்கப்படும் போதும் அவங்க போய் நேரடியா அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டாங்க. உண்மையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா, அதே போல தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா ரெண்டுக்குமே போயிருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பொதுவாக அந்த துணைவேந்தர் அங்க வரக்கூடிய பட்டம் பெறக்கூடிய மாணவர்களை சிரிச்ச முகத்தோட வரவேற்று கையெடுத்து கும்பிட்டு வரவேற்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனா இங்க அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் அதை பின்பற்றி இருந்தாங்க. தன்னோட பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து இந்த பட்டப்படிப்பு விழாவில் தங்களுக்கான அந்த டிகிரியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள், அந்த உறவுகள் எல்லோருக்குமே அன்பான வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த சந்தோஷம் தொடரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு முயற்சியாண்மையாளராக மாறுங்க. காரணம், தற்போதைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையின் போதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பட்டத்தை பெற்றுக்கொள்றதும், அதை சந்தோஷமாக கொண்டாடுறதும், அதுக்கப்புறமாக நாங்கள் வீதியில் இறங்கி போராடுறதும், எங்களுக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதும் தான் இப்போ காலாகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் இப்போ அண்மை காலமாக வேலைவாய்ப்புகள் எதுவுமே வழங்கப்படலை. எனவே நீண்ட வரிசை காத்திருக்குது. நிறைய நாட்களுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னோட பல்கலைக்கழகத்தை பூர்த்தி செய்தவங்க எல்லாருமே இப்போ வரிசையில் காத்திருக்கும் போது, நாங்களும் அடுத்ததாக போய் காந்தி பார்க்குக்கு முன்னாடியோ அல்லது காரதேவி ஜங்ஷன்லையோ அல்லது தங்களோட ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் குந்துறதை விட, அரசாங்கம் வேலை திரும்பறையும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட, போட்டி பரீட்சை இல்லாமல் தான் எங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறதை விட, எங்களுக்கு முடிந்த வரையில் சுயதொழில் ஏதாவது செய்ய, நாங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அல்லது மற்றவங்களுக்கு தொழில் வழங்கக்கூடிய தொழில் முயற்சியாளர்களாக மாறுறதுக்கான முயற்சிகளை எடுப்போமாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நாங்களும் முன்னேறக்கூடியதாக இருக்கும். எங்களை சார்ந்த சமூகத்தை முன்னேற்றி கொண்டு இந்த நாட்டையும் கட்டி எழுப்பலாம். இந்த புகைப்படம் எடுக்கிறவங்களை நிறைய காணக்கூடியதாக இருந்தது. கேமராமேன்ஸ் புக் பண்ணி இருந்தாங்க ஏற்கனவே. எனவே அவங்க கூடுதலாக இந்த புகைப்படம் எடுக்கிறதுல தான் கவனம் செலுத்தியிருந்தாங்க. காரணம், அந்த இடத்துல பட்டம்
பட்டம் வாங்கும்போது கூட அதை நேரடியாக நாங்கள் புகைப்படம் எடுக்கிறது அல்லது அங்கே வந்து அவ்வளோ கிளியராக வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்றதால வந்து வெளியில் போய் அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டு குடும்பமாக சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இருந்தது. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரியே நிறைய பேரோட ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடந்திருந்தது. கூடுதலாக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று சொல்லி நிறைய பேர் பட்டம் வாங்கியிருந்தாங்க. அதே போல கணவன் மனைவியாக இணைந்து பட்டம் வாங்கினவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களோட நண்பர்களும் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கலாம். பல்கலைக்கழகத்துக்குள்ள சுற்றி பார்த்த பெற்றோர்களை மகிழ்விச்சிருக்கலாம். என்னடா இந்த நாள் இப்படி போச்சு, இன்றைய நாளில் எந்த வேலையும் பார்க்க முடியலையே, சும்மா போய் அலைச்சலாக இருந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியானவங்களும் இருக்கலாம். இந்த பட்டமளிப்பு விழா இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்போ தகவல் தெரிஞ்சதோ அப்போ இருந்து தூக்கம் இல்லாமல் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல திட்டமிடல்களை வகுத்து கொண்டிருந்த அந்த மாணவர்கள் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் வந்து நிறைய பேர் நண்பர்களுக்குள்ள பேசிக்கொண்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாமா, எப்படி மேக்கப் பண்ணலாம், எப்படி போகலாம், இனத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்வமாக இருந்திருப்பாங்க. எனவே அந்த ஆர்வமெல்லாம் இன்றைய நாளோட முடிஞ்சிருக்கும். அடுத்து தொழில் முயற்சியை தேடி அந்த ஆர்வம் தொடரட்டும் அப்படின்னு சொல்றேன். ஒரு பல்கலைக்கழக படிப்புக்காக கஷ்டங்களுக்கு மத்தியில ஒரு பிள்ளையை அனுப்பி படிப்பித்து அவர் பட்டம் பெறுகின்ற போது அந்த பெற்றோர்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நியாயமாக இருக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற வசதிக்கு அவங்களுக்கு வேன் பிடிச்சி போகலாமா இல்லையா, அவங்களுக்கு எப்படி வாகனத்தில் போகலாம் அப்படின்ற சிச்சுவேஷனை பொறுத்து சிலருக்கு அவர் போக முடியாத நிலைமை இருக்கலாம். இந்த பட்டமளிப்பு விழாவுக்காகவே புதுசாக உடுப்பு எடுத்து புதுசாக மேக்கப் எல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் போயிருப்பீங்க. எனவே இது கூட தங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கொள்றது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சிலர் சாதாரணமாக ஒரு மாதத்தில் 10,000 ரூபாய் கூட உழைக்க முடியாத நிலையில் வறுமை கூட்டி வாழக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் படித்து அடுத்த நிலைக்கு போறாங்களே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பெறக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த ஒரே நாளுக்காக 20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவை செய்ய வேண்டிய நிலைமை வந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வுக்கான அவர்களுடைய சிந்தனையும் யோசனையும் அவர்களுடைய உழைப்பும் போதாததாகவே இருக்கும். எனவே அப்படியான பிள்ளைகள் ஓரளவுக்கு நிலைமையை உணர்ந்து முடிந்த வரையில் எளிமையான முறையில் அந்த பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய கைகொடுப்பாக இருக்கும் என்ற அன்பான வேண்டுதலையும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.